ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதுக்கு காரணம் சளிதாங்க. த்ரோட் பெயின் வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டேங்க. அதனால தான் இப்போ நண்டு எடுத்து அந்த சளியையும் த்ரோட் பெயினும் கொஞ்சம் சரி பண்ணலான்னு எடுத்துட்டு வர சொல்லி இன்னைக்கு நண்டு தாங்க சமைக்க போகிறேன். 1 கிலோ நண்டு வாங்கிட்டு வந்து கழுவி சுத்தம் பண்ணிட்டு அதை ஆயில் ஊற்றி சோம்பு தாளிச்சிட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிட்டேங்க. அதை வணக்கின உடனே அதே சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் தட்டி வச்சிருக்கேங்க. அதையும் போட்டுட்டு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வணக்கிட்டு 2 தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் அதில் சேர்த்து வணக்கிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க. பச்சை வாசம் போகணுங்க. இதெல்லாம் நம்ம வீட்டில் அரைச்ச மசாலைங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கறி மசாத்தூள் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. அது நல்லா வணங்கினோடனே நண்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் இல்லைங்களா, அதை போடுங்க. நான் இன்னைக்கு நண்டு குழம்பு செய்யறதுக்கு காரணமே நண்டு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு சளி சுத்தமா எடுத்துடுங்க. இதை நம்ம குழம்பா சாப்பிடக்கூடாதுங்க. நல்லா அதுல மசால் கலந்து ஒரு கிரேவி பதமா அந்த காரம் அந்த நண்டுல இருக்க எசன்ஸ் இறங்கி அதை சாப்பிடும்போது நம்ம சளியை சுத்தமா எடுத்துடுங்க. நீங்களும் சளி பிடிச்சதுன்னா இதை ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நண்டை போட்டு அந்த மசாலா நல்லா கலந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. அது நல்லா வேகணுங்க. இப்ப பாருங்க, அந்த மசால் மட்டும் நல்லா கலந்து வந்துருச்சு. இது அப்படியே இருக்கட்டுங்க. திருப்பியும் கொஞ்ச நேரம் மூடி வச்சு நல்லா வேக வைக்கலாங்க. இது நம்ம போடும்போது வெள்ளையா இருந்ததாங்க. இப்ப ஆரஞ்சு கலர் மாறி இருக்கு. ஒரே ஒரு துண்டு தேங்காய் மட்டும் அரைச்சி அந்த தண்ணியை ஊத்திட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்தி மூடி வைங்க. இது இவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்க்காதீங்க. இது நல்லா சுண்டணுங்க. அப்பதான் அந்த நண்டுல இருக்க மசாலா இறங்கும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மிளகுத்தூள் நல்லா இடிச்சு வச்சு அதையும் சேர்த்தி நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுட்டு மூடியை திறந்து கொத்தமல்லி தூவி நல்லா கிளறிட்டு சூடா நண்டோட சாப்பிடும் போது நம்மளுக்கு எப்பேற்பட்ட சளியும் இருந்த இடம் தெரியாம காணா போயிடுங்க. நீங்களும் இந்த மாதிரி நண்டு கிரேவி வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.